ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே டார்ஜிலிங்க்கு ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக அண்ணன் போகும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுதுனாங்க. நீங்கள் எதுக்கு என் கூட வரீங்க, நான் தனியாக என்ன நான் பார்த்துப்பேன், உங்கள் பிள்ளைங்களை மட்டும் பார்க்குறீங்களே, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த 3 பொண்ணுங்களும் உங்கள் பிள்ளைங்க மாதிரி தான், அவங்க இடத்துலேருந்து பாருங்கள் அந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க இல்லையா, எளிமையாக இருந்தாலும் எளிமையே கிடையாது, எளிமையாக இருந்தாலும் அவங்க பக்கத்துலேருந்து பார்ப்பாங்கன்னு. அப்படி பார்க்குற ஒரு அண்ணனுக்கு 2 தம்பிங்களாக இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அண்டு அப்பா இல்லை, அப்பா இடத்துல அண்ணன் இன்னைக்கு இருக்காங்க. சகோதரர்கள் அருண் அரவிந்த் அவர்கள் ஒரு நிமிடம் பேச. ஓகே ஃபைன், வேகமாக பாட்டாக பாடிடலாம். ஸோ என்னடா மேலே எல்லாருமே ஒருத்தவங்களாம் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் வந்தது ஒரே காரணம், எல்லோருக்கும் நிழல் மட்டுமே உண்டு, என் நிழலுக்கு உயிரே உண்டு. ஸோ எப்போ போனாலும் அவன் கூட வந்துகிட்டே இருப்பான். இதை எழுதி கொடுத்தது எங்கள் அண்ணன் தான் வச்சுங்களேன். ஃபைன் ஃபைன். அந்த அண்ணன் எழுதுறது ஆக்சுவலி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கலாம், அத்தைக்கெல்லாம் பயங்கர ஷாக் இருக்கலாம். பட் எங்களுக்கு ஷாக்கே கிடையாது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே டார்ஜிலிங்க்கு ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக அண்ணன் போகும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுதுனாங்க. நீங்கள் எதுக்கு என் கூட வரீங்க, நான் தனியாக என்ன நான் பார்த்துப்பேன், நீங்கள் கூட வர்றது வந்து எனக்கு ஒரு தடையாக தான் இருக்கணும். அவ்வளோ பெரிய லெட்டர் அதை இப்போ படிக்கும் போதே எப்போ எந்த தைரியத்தில் நம்ம அண்ணன் அப்பாவுக்கு எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணும். அது எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்தது. ஏன்னா எங்கள் ஹாஸ்டல் லைஃப்பில் எங்கள் ஹாஸ்டல் வார்டனுக்கு எங்கள் அப்பா ஒரு லெட்டர் எழுதுனாங்க. என் பிள்ளைங்க வந்து இத்தனை செல்ஃபோனில் இத்தனை நம்பருக்கு இவ்வளோ மணி துளிகள் பேசியிருக்காங்க, இவ்வளோ செகண்ட்ஸ் பேசியிருக்காங்கன்னு எங்களுக்கு ஒரு லெட்டர், அவருக்கு ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் போட்டிருக்கோம், இவ்வளோ நேரம் வந்து அவன் வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணினா நீ எப்படி உருப்பிடுவேன்னு. ஒரு ஃபோன் காலில் 1 நிமிஷத்தில் எந்த அப்பாவும் சொல்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ பெரிய லெட்டரில் எழுதுனது எங்கள் அப்பா. அதுவும் டைப் பண்ணி அவங்க ஆஃபீஸில் யாரோ 2 பேர் கரெக்ஷன் பார்த்து ஒரு பெரிய லெட்டர் பேடில், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி லெட்டர் பேடில் அந்த எங்களுக்கு வந்துச்சு. எங்களுக்கு அப்பயே மானம் போயிடுச்சு, ஆஃபீஸ் முழுக்க நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து வந்த நீ வந்து இதை எழுதாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அண்ட் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன், இது அடுத்து இன்னொரு 10 வருஷத்துல இவனும் எழுதுவான்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட ப்ராடக்ட் தான். அண்டு இன்றைக்கி 8 நூல்கள் வந்து இங்கே வெளியிறது உங்கள் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அதை தாண்டி இன்னொரு 9வது நூல் இருக்குது, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது வேறு யாரும் கிடையாது, எங்கள் அண்ணன் தான். அந்த நூலை பிடிச்சி தான் இத்தனை வருஷமாக நாங்களும் வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் எங்கள் கூட நீ இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த அண்ணனோட குவாலிட்டி ஒன்றே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் வரும். என் பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை பெத்த அம்மா சொல்லுவாங்க. ஆனால் வெளிலேருந்து இருந்து உங்கள் பிள்ளைங்களை மட்டும் பார்க்குறீங்களே, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த 3 பொண்ணுங்களும் உங்கள் பிள்ளைங்க மாதிரி தான், அவங்க இடத்துலேருந்து பாருங்கள் அந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு எப்போவுமே தொலைநோக்கு பார்வையிலையும் அடுத்தவங்களையும் சொன்னாங்க இல்லையா, எளிமையாக இருந்தாலும் எளிமையே கிடையாது, எளிமையாக இருந்தாலும் அவங்க பக்கத்துலேருந்து பார்ப்பாங்கன்னு. அப்படி பார்க்குற ஒரு அண்ணனுக்கு 2 தம்பிங்களாக இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அண்டு அப்பா இல்லை, அப்பா இடத்துல அண்ணன் இன்னைக்கு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தோட நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஆமாம் சரி ஃபைன். அண்டு சார் சொன்ன மாதிரி நிறையா எழுத்துக்கள் இன்றைக்கி வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சார் மீடியா விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ யாரையும் சிந்திக்கவே விடாத அளவுக்கு நிறையா ஷோஸ் இன்றைக்கி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எல்லோரும் மொபைலே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எங்கள் அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்லும் போது அந்த இடத்துல சிந்திக்கிற மாதிரி என்ன எங்களால் கொடுக்க முடியும், மீடியா துறையில் என்ன பண்ண முடியுங்கிறத நிச்சயமாக நாங்கள் யோசிக்கிறோம். அண்ட் 2வது விஷயம், எங்கள் அப்பா சொன்ன 2 விஷயம் தான். லைஃப்பில் காசு பணம் சம்பாதிக்க தாண்டி நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும். சத்தியமாக 10 செகண்டில் முடிச்சிட்டேன்டா. லைஃப்பில் காசு பணம் சம்பாதிக்க தாண்டி நிறைய மனிதர்களை சம்பாதிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சமூக வலைத்தளங்களை சம்பாதிச்சோம், அண்ணன் சமூகம் சார்ந்து சம்பாதிச்சிருக்காங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. போன இதே ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு நூல் வெளியீடுல நடந்துச்சு. அப்போ சார் சொன்னாங்க, நூல் வெளியிட்ட ஒரு மனுஷன் மேடையிலேயே இல்லாமல் இவ்வளோ பேர் அவருக்காக கூடியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அண்ணன் இங்கே இல்லவே இல்லை. அவங்களோட புக்கை வெளியிட்டாங்க. பட் அண்ணன் இல்லாமல் அந்த விழா நடந்துச்சு. அப்படிப்பட்ட நிறைய மனிதர்களை நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கும் போது அந்த பாதையில் நிச்சயமாக நாங்களும் சம்பாதிப்போம்னு சொல்லிக்கிட்டு உங்களிடம் வெற்றி பெற்றுக் கொள்வது உங்கள் அருண் மற்றும் அரவிந்த். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் நண்டு அப்படின்னா நம்ம காலமாக தமிழர்கள் வந்து ஒருத்தர் கால ஒருத்தர் வாழறதான் நம்ம பழக்கம். ஆந்திராக்காரனுக்கு ஒற்றுமை, மலையாளிகளுக்கு ஒற்றுமை, தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம காலமாக சொல்லிட்டு இருக்கோம். நாம அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த புத்தகமே. எல்லாரும் ராஜராஜனை பாராட்டி பேசுறீங்க, ரொம்ப ஆச்சரியமா. அவன் மனையை பற்றி ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் சொல்லவே இல்லை. அந்த அம்மா தான் இவனை சரிச்சிட்டு இருக்கு. ஏன் எழுதணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே பதிகிறதுக்கு விரும்புகிறேன். 2 காரணம் நினச்சேன். ஒன்று, நான் எவ்வளோ 8 புத்தகம் எழுதுறேன், நீ என்ன வேலை பார்க்குற, எழுதுன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரு. இன்னொரு காரணம் என்ன நான் சொல்ல வச்சுருந்தேன், அண்ணன் கோவில் என்னென்ன வெடிச்சு விட்டேன்.